ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா பச்சை பயிரில் வந்து இது பாக்கெட்லேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது இப்படியே இருந்ததுன்னா அது பூச்சி பிடிச்சிரும். நாளடைவில் வந்து பூச்சி ஓட ஆரம்பிச்சிரு. ஏன்னு சொல்லணும்னா ஒரு டைமில் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். இது பார்த்திங்கன்னா இப்படியே வச்சுட்டேன். ஒரு டைமில் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டைம்னு நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தா அது பூச்சி பிடிச்சிருச்சு. அப்புறம் வாங்கிட்டு வந்தது அவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் இது 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தது இது வந்து வறுத்து நம்ம எடுத்து ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா வேணுங்கும்போது நம்ம வந்து அது அப்படியே குழம்பாகவும் வச்சுக்கலாம், இல்லை வேக வச்சு சாப்பிட்லாம். நம்ம அப்படியே வந்து பச்சை பயிராகவே வச்சுருந்தா ரொம்ப நாள் வச்சுருந்தோம்னா அது பூச்சி பிடிச்சிது. அதனால தான் நான் பாருங்கள் இப்போ 1/2 கிலோ பருப்பு பச்சை பயிறு இதை வந்து நான் இப்போ வறுத்துட்டுருக்குறேன். இது வறுத்து அப்படியே வச்சு கல்லில் வச்சு உடச்சி சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சம் இருந்தால் போதும். இருந்தாலும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்களும் இது மாதிரி இருந்ததுன்னா வறுத்து ஆற விட்டு எடுத்து டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.